ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெந்தய குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய். பார்த்துக்கிட்டிங்களா கடலை எண்ணெயை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கடுகு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகை போட்டாச்சு. அது நல்லா படப்படன்னு பொரியுது பாருங்க. அப்படி ஒரு பொரியுது. குழம்புக்குள்ள எப்பவுமே கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து கல்லுப்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதுலேயே சில்லிலாம் போட்டிருக்கோம். சில்லி பவுடர், மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு கலவையாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது இல்லாமல் ஒரு தக்காளி நல்லா நசுக்கி புழிஞ்சு விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தய குழம்புன்றதுனால வெந்தயம் எடுத்து அதில் போட போகிறோம். வெந்தய குழம்புக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெந்தயத்தையும் போட்டாச்சு. அதுக்கு தேவையான ஆனியனை வந்து நறுக்கி வச்சாச்சு. பூண்டையும் நல்லா உரித்து வச்சுருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் தேவை. இதை வச்சு எப்படி சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் அந்த சட்டியெல்லாம் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கணும், பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கோம், சட்டி வச்சோம், அதை எண்ணெயை ஊற்றணும், கடுகு போட்டாச்சு, வெந்தயத்தை போட்டாச்சு. இப்போ பூண்டு, நறுக்கின வெங்காயம் இதை பற்றியும் மொத்தமாக அதில் போட்டு வதங்க விடணும். அதனால ஒரு ப்ரௌன் கலராக ஒரு பொன்னிறமாக மாறணும். அதையும் அதை அப்படியே வதக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு. சமைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. பாருங்க, அது நல்லா வதங்கிக்கிட்டே வருது. சவுத் இந்தியன் டிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு ஒரு செம டேஸ்டான ஒரு குழம்பு. ஸோ இது வரைக்கும் ஆனால் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது மாதிரி இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான டிஷ் வெந்தய குழம்பு செய்கிறது. பாருங்க, இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன இது வரைக்கும் போட்டிருக்கோம்னா, ஒரு சட்டியில் கடலை எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெந்தயத்தை போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு பூண்டை போட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டு மொத்தமாக வதக்குன்னு வதக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இதை நல்லா பார்த்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பாருங்கள். வெந்தய குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு. இது என்ன ரெடி பண்ணி வச்சோம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். புளி தண்ணி, அதாவது புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணி, அதில் வந்து ஒரு தக்காளியை போட்டு நல்லா நசுக்கி புழிஞ்சு விட்டாச்சு. அதுலேயே மிளகாத்தூளும் போட்டாச்சு, கல் உப்பையும் போட்டாச்சு. இப்போ அந்த கலவையாக ரெடி பண்ணி இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம்னு அப்படியே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு 5 to 10 minutes இந்த குழம்பு வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். செய்யறதுக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தய குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லா. பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்கிறதுனால அது நல்லா குளிர்ச்சி, ரொம்ப ரொம்ப நல்லது. தலைமுடியும் நல்லா வளரும் வெந்தயத்தெலாம் நம்ம சாப்பிட்றதுனால. இது ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்னலாம் நம்ம போட்டோம், இந்த குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் அந்த கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த குழம்புல ஊற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகியாச்சு.
செம்ம சிம்பிளான ஒரு குழம்பு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். ஓகேங்களா? இது கொதிச்ச உடனே பாத்தீங்கன்னா வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்ல இதே மாதிரி வெந்தய குழம்பு வச்சு பாருங்க, எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும், ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரும்போதே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெந்தய குழம்பு தயாராயிடுச்சு. சில பேர் இன்னும் காரசாரமாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு காரம் செட் ஆகும்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொதிச்ச உடனே வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பரான சுவையான ஒரு வெந்தய குழம்பு தயாராகி விட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். Subscribe this channel.